தமிழக பாஜகவில் அண்மை காலமாக பெரும் சலசலப்புகள் ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக அண்ணாமலையினுடைய நடவடிக்கைக்கு எதிராக பாரதிய ஜனதாவினுடைய தலைவர்கள் பேசி வருவது அந்த கட்சியினுடைய பெரும் போராட்டத்தை, பெரும் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கிடையே மக்களவை தேர்தல் முடிந்த நிலையில் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதாவினுடைய வெற்றி குறித்தும், பாரதிய ஜனதா அதிமுகவை பின்னுக்கு தள்ளி 2ஆம் இடத்தை பிடித்ததும் பெரும் பேச்சு பொருளாக இருந்தும் கூட அதிமுகவோடு கூட்டு வைக்காததை குறித்து அக்கட்சியினுடைய முன்னாள் தலைவரும் முன்னாள் கவர்னருமாகிய தமிழிசை சவுந்தரராஜன் மிக கடுமையாக விமர்சித்தார். அதே போன்று பாரதிய ஜனதாவின் அறிவுசார் தளத்திலிருந்து கல்யாணராமன் என்பவரும் சமூக வலைத்தளங்களில் பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலையை மிக கடுமையாக விமர்சித்து வந்தார். இந்த நிலையில் அவருக்கு பதில் கொடுக்கும் அடிப்படையிலே சூர்யா என்பவர் அவரும் கூட விமர்சனத்திற்கு உள்ளானார். இப்படி பாரதிய ஜனதாவின் பல தலைவர்கள் தொடர்ந்து விமர்சனங்களை ஒருவருக்கொருவர் வைத்து கொண்டிருக்கக்கூடிய நடைமுறை தற்போது அதிகரித்து வரும் நிலையில் இதற்கு முக்கியமாக தடை விதித்திருக்கிறார் என்பதுதான் இந்த செய்தியின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. 3வது முறையாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த நிலையில் அவர்களுடைய முழு கவனமும் தென் மாநிலங்களில் பக்கம் திரும்பி இருக்கிறது. குறிப்பாக அவர்கள் தெலுங்கானாவில் 8 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிற நேரத்திலும், கர்நாடகாவில் குறிப்பிட்ட அளவிற்கு 19 இடங்களில் மீண்டும் அவர்கள் வெற்றி பெற்ற நேரத்திலும், கேரளாவில் ஒரு இடத்தில் வெற்றி பெற்ற ஒரே நிலையில் தமிழ்நாட்டில் மட்டுமே அவர்கள் தோல்வி சந்தித்திருக்கிறார்கள். 2026 அதிக அளவில் தமிழ்நாட்டில் இந்நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றுவிட வேண்டும் என்பதில் பாஜகவினுடைய தேசிய தலைமை தற்போது மிக கவனம் எடுத்து அதற்கேற்றவாறு காய்களை நகர்த்த தொடங்கியிருக்கிறார்கள். அதற்கு காரணமாக அவர்கள் 11% விழுக்காடு வாக்குகள் பெற்றதையும் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். இந்நிலையில் 2026 தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி பிடிக்கும் என்று சில நாட்களுக்கு முன்னர் பாரதிய ஜனதாவினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை பேசியதை நாம் நினைவுபடுத்த வேண்டும். தமிழ்நாட்டின் கட்சி மிகப்பெரிய அளவில் வளர்க்க தலைமை முடிவெடுத்து அதற்கான முன்னெடுப்புகளை எடுக்க திட்டமிட்டிருக்கும் நிலையில் பாரதிய ஜனதாவில் தமிழிசை உள்ளிட்டோர் சர்ச்சைக்குரிய வகையில் பேசி வருவதும், சிலர் கோஷ்டியாக இணைந்து ஆலோசிப்பதும் டெல்லி பாரதிய ஜனதாவினுடைய தேசிய தலைமையின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. இது குறித்து டெல்லியிலிருந்து அண்ணாமலையை அழைத்து தமிழ்நாடு பாஜகவின் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல் பேசியதாக தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளது. அப்போது மாநில தலைவர்கள் யாரும் தேவையின்றி பேசக்கூடாது என்றும், செய்தியாளர்கள் சந்திப்போ நேர்காணலோ ஊடகங்களுக்கு கொடுத்தால் முறைப்படி மாநில தலைமைக்கு தகவல் தெரிவித்த பிறகே பேச வேண்டும் என அனைவருக்கும் அறிவுறுத்தல் கொடுக்க வேண்டும் என்று அண்ணாமலை கடுமையாக வலியுறுத்தியதாக சொல்லப்படுகிறது. பிரஸ் மீட் வைத்தால் அது இனி திட்டமிட்ட செய்தியாளர் சந்திப்பாகவே இருக்க வேண்டும். அதாவது யார் பிரஸ் மீட் வைத்து பேசினாலும் வெளியே பேசக்கூடாது. அதாவது கடைகளுக்கு முன்போ, பொது இடங்களிலோ, விமான நிலையங்களிலோ அவர்கள் பேச முடியாது. இனி யார் பிஜேபியின் சார்பில் பேசினாலும் அவர்கள் அதற்கு முன்பு பாரதிய ஜனதாவினுடைய மாநில தலைமையை அணுகி அதற்கேற்றவாறு ஒப்புதல் பெற்று என்ன பேசப் போகிறோம், எப்படி பேசப் போகிறோம் என்பதையெல்லாம் அவர்களுக்கு உறுதி கொடுத்த பின்பு அதை பேச அனுமதிப்பார்கள். அப்படி செய்தால் மட்டுமே தேவையற்ற பிரச்சனைகள் தவிர்க்கப்படும் என்று அண்ணாமலை சொன்னதாக தெரிகிறது. அதன் பிறகு நேற்று விமானம் மூலம் கோவை சென்ற பாரதிய ஜனதாவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை, இனி செல்லும் இடங்களில் எல்லாம் செய்தியாளர்களிடம் யாரும் பேச முடியாது என்றும், விமானத்தில் வரும் அந்த குறிப்பிட்ட இடைவெளியில் சில விஷயங்கள் நடந்து விடுகிறது, அது தெரிவதில்லை. ஆனால் பாரதிய ஜனதா மாநில தலைவர்கள் இனி செய்தியாளர்கள் சந்திப்பை நடத்தினால் அது பாரதிய ஜனதா அலுவலகமான கமலயத்தில் மட்டுமே முறைப்படி பேட்டி கொடுக்கப்பட வேண்டும் என்றும் அறிவித்தார். அண்ணாமலை மத்திய அமைச்சராக போகிறார், பாரதிய ஜனதா மாநில தலைவராக மீண்டும் தமிழிசை நியமனம் செய்ய போகிறார் என்ற தகவல்கள் சில நாட்களாக தீயாக பரவிய நிலையில் இந்த நடைமுறை பாரதிய ஜனதா அமல்படுத்தியிருப்பதாக நமக்கு கவனத்திற்கு வருகின்றது. குறிப்பாக முன்னாள் தலைவராகவும் 2 மாநிலங்களுக்கு மேற்பட்ட வலிமை வாய்ந்த ஒரு கவர்னராகவும் இருந்த மூத்த தலைவர், அதாவது சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு ஒரு முகமாக இருந்த டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் அண்ணாமலைக்கும் பெரும் மோதல் வெடித்திருக்கின்றது. அதே போன்று கல்யாணராமர் மட்டுமல்ல, இன்னும் பல தலைவர்கள் அண்ணாமலையின் போக்கை மிக கடுமையாக விமர்சிக்கிறார்கள். சிறு வயதில் அனுபவம் இல்லாமல் இவர்
அதிமுகவோடு கூட்டணியை முறித்து கொண்ட காரணத்தினால் தற்போது அதிகமான இடங்களை அவர்கள் இழந்திருக்கிறார்கள் என்று அவர்கள் பதைபதைக்கிறார்கள். இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமி தாம் எந்த நிலையிலும் பிஜேபியோடு 26 கூட்டணி வைக்கப் போவதில்லை என்று கூறியிருக்கிறார். அவருக்கும் அண்ணாமலைக்கும் மிக கடும் மோதல்கள் இருப்பதை தற்போது பாஜக தலைவர்கள் தாண்டி அதிமுக தலைவர்கள் வெளிப்புறமாக ஓப்பனாக பேசி வருகிற ஒரு சூழ்நிலையில் 26க்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? தமிழிசை சவுந்தரராஜனுக்கு தற்போது ஏற்படுத்தப்பட்டிருக்கும் இந்த தடையின் மூலமாக அவர்களுக்குள் முரண்கள், இடைவெளிகள் அதிகரிக்கலாம். இந்த அதிகரிப்பு பாரதிய ஜனதாவில் எது போன்ற தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.